ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. இந்த தபசு நாட்களிலும் எங்களை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. எங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுங்க ஏசப்பா. இந்த தபசு நாட்களில் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சரிந்து விழாதபடிக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் தந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. குடும்பம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மனதையும் தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. தபசு நாட்களில் 40 நாட்களிலும் இரவும் பகலும் தானியலை போல 3 வேளை ஜெபம் செய்ய மறவாதபடி எங்கள் உள்ளத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, உள்ளத்தின் ஆசை எல்லாவற்றையும் வேரோடு எடுத்து போடுங்க ஏசப்பா. நீதிமான்களுக்காக மாற்றுங்கப்பா. சஞ்சலம், தவிப்பு, வருத்தம், பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. தளர்ந்த கைகளுக்கும் தள்ளாடுகிற கால்களுக்கும் பலன் தாங்க ஏசப்பா. தப்பி போன ஆட்டை போல அலைந்து திரியாதபடிக்கு உம்முடைய பாதம் ஒன்றே வேண்டும் தகப்பனே. பிள்ளைகளின் பிள்ளைகள் வெளியூரில் உயர்கல்வி படிக்கிற வாலிப பிள்ளைகள், பிஸ்னஸ் செய்கிறவர்கள், தொழில் செய்பவர்கள், விமானத்தில் ஊழியம் செய்கிறவர்கள், அப்போஸ்தலர் ஊழியர்கள், உலகத்தில் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விமான கோளாறுகள், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி பாதுகாங்க. உம்முடைய கூடார மறைவில் மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. பரீட்சை எழுத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் வீட்டிலிருந்து போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர்களை பாதுகாத்து உம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் வைங்க ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல சரீர சுக பலன் ஜீவன் கொடுத்து பரீட்சை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நேர் பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நல்ல மதிப்பெண்கள் எடுக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஜேடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். ஜேடிகே டிவி நிறுவனத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பழுதும் வராதபடிக்கு தபசு நாட்களில் அநேக தேவ மனிதர்கள் செய்தியை கொடுக்க வருவார்கள் ஏசப்பா. அதை கேட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. இன்னும் ஜேடிகே டிவி அம்மா ஐயாவை பிள்ளைகள் பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, ஜேடிகே டிவியில் வேலை பார்க்குற தம்பி தங்கைகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். எல்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தேரே எனதேசையா. நினைத்தென்னை அழைத்தேரே எனதேசையா. மறந்தம்மை மறுதலே தடங்காமலே மனம் போன வழிகளில் நடந்தேனையா. மடிந்தேடும் என்னை கண்டு விரைந்தன் அருகில் வந்து மனதுருகி நீரையா. என் மேல் மனதுருகி நீரையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரி எனதேசையா. சிறந்தவும் முகம் காண விரைந்தாசித்தே, சிலுவையின் தரிசனம் அதிர்த்தீரையா. இனியவும் சத்தம் கேட்டேன், கொடிய என் குணம் விட்டேன், மேல் என் துணை நீரையா. பூவில் இனிமேல் என் துணை நீரையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரி எனதேசையா. உனக்காக என்னையும் நீ தெரிந்தெடுத்தீர், உமதாவே என்னில் இன்று பலனளித்தீர். உமையின்றி பூவில் வேறு அடைக்கலும் எனக்கில்லை, உம்மை நம்பி ஜீவிப்பேன் ஐயா. இனி உம்மை நம்பி
அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரே இனதேசையா. அது சீக்கிரமாய் நீங்கும் உபத்திரவம், அதிக நித்திய ஜீவிப்போமே. பலவித இன்னல் கண்டும் சில வேளை சிச்சை வந்தும் பதறாமல் பொறுப்பேனையா, என்னில் பதறாமல் பொறுப்பேனையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, யோனா புஸ்தகம் பார்ப்பது எப்படி. யோனா புஸ்தகத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கவே மாட்டார்கள். ஆனால் யோனாவும் பெரிய மீனும் தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கவே முடியாது. யோனா புஸ்தகம் படிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக யோனா யார் என்றும், யோனா அப்பா பெயர் அமிர்தாய், அவரும் ஒரு தீர்க்கதரிசிதான். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25 கார்தேப்போர் ஊரானாகிய அமிர்தாய் என்றும் தீர்க்கதரிசியான குமாரன் யோனா. யோனா இஸ்ரவேலை ஆட்சி செய்தவர். இவர் பொல்லாத ராஜா காலத்தில் வாழ்ந்தார். இவர் காலத்தில் வாழ்ந்த இன்னொரு தீர்க்கதரிசி ஆமோஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தீர்க்கதரிசியின் பெயரை குறிப்பிட்டு இருந்தார். ஏசாயா, தானியேல், சகரியா தீர்க்கதரிசியின் பட்டியலில் குறிப்பிடும் பொழுது யோனாவின் அடையாளத்தையும் குறிப்பிட்டு இருக்கிறார். இதில் இருந்து தெரிந்து கொள்ளலாம், யோனாவையும் யோனாவின் புஸ்தகத்தையும் சம்பவத்தையும் தெரிந்து கொள்ளலாம். யோனாவின் புஸ்தகத்திற்கும் மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையில் இருந்துதான் நாம் வாழ்க்கையில் பாடம். ஆனால் யோனாவின் புஸ்தகத்தில் யோனா வாழ்க்கையில் இருந்து நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எப்படி நடக்கக்கூடாது என்று நம் வாழ்க்கைக்குரிய ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். யோனா புஸ்தகத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். யோனா புத்தகம் 4 அதிகாரங்களினால் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் யோனாவின் அழைப்பும் நிராகரிப்பும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அசீரியன் நாட்டின் தலைநகராகிய நினிவேக்கு போய் பாவத்தை குறித்து அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கி என்று ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். யோனா நினிவேக்கு போகாமல் நேர் எதிராய் தர்சிக்கு ஓடிப்போய் சொல்ல தீர்மானித்தான். போவதற்கு கப்பல் ஏறினான். போய்கொண்டு இருந்த கப்பல் திடீரென்று எதிர்காற்றை கொந்தளிப்பையும் சந்தித்து எல்லாரையும் தங்கள் தங்கள் தெய்வங்களை வேண்டிக் கொண்டார்கள். தூங்கிக் கொண்டு இருந்த யோனாவையும் எழுப்பி வேண்டுதல் செய் என்று எல்லாருடைய பெயரிலையும் சீட்டு போட்டார்கள். யோனாவின் பெயரில் சீட்டு விழுந்தது. உடனே யோனாவை கடலில் தூக்கி போட்டார்கள். கடலும் அமர்ந்தது, மக்களும் ஓய்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை காப்பாற்றியது. 2ஆம் அதிகாரம் யோனாவின் மனம் திரும்புதலின் ஜெபம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோனா மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது மனம் திரும்பி ஜெபித்தார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று ஜெபித்தான். ஆண்டவர் யோனாவின் ஜெபத்தை கேட்டார். மீன் யோனாவை கரையிலே துப்பியது. 3ஆம் அதிகாரத்தில் நினிவே மக்கள் மனம் திரும்புதலின் ஜெபம். யோனா பெரிய நகரமாகிய நினிவேக்கு போய் 40 நாள் கப்பல் கவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னபடியே பிரசங்கித்தார். பிரசங்கத்தை கேட்ட நினிவே மக்களும் நினிவே ராஜாவும் உபவாசம் இருந்து மனம் வருந்தி ஜெபம் செய்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் தண்ணீர் குடியாமலும் மேயாமலும் இருந்தது.
நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். ஆகையால் ஆண்டவர் அவர்கள் மீது மனது உருகினார், நினிவேயை அழிக்கவில்லை. 4ஆம் அதிகாரத்தை பார்த்தால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உவமை நினிவே மக்களை ஆண்டவர் அழிக்காமல் இரக்கம் காட்டியது யோனாவுக்கு கோபம் உண்டாகினது. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் தேசத்தின் எதிரிகள். அவர்கள் மீது இரக்கம் காட்டியது மிகுந்த கோபத்தை யோனாவிற்கு ஏற்படுத்தியது. ஆனால் மனம் திரும்புகிறவர்கள் எப்படிப்பட்ட பாவி ஆனாலும் இரக்கம் காட்டுவது ஆண்டவருடைய சுபாவம். அதை புரிய வைக்க ஒரு ஓமையை கற்றுக் கொடுத்தார். யோனாவிற்கு ஆண்டவர் நினிவே மக்களின் அழிவை பார்க்க பட்டணத்திலே ஒரு குடிசையை போட்டான். குடிசையின் மீது ஆமணக்குச் செடியை முளைக்கச் செய்தார். அது யோனாவிற்கு சந்தோஷத்தை கொடுத்தது. பின்பு பூச்சிக்கு கட்டளையிட்டு செடியை அழித்து போடச் சொன்னார். யோனா ஆமணக்குச் செடியின் மீது பரிதாபப்பட்டு எரிச்சல் அடைந்தார். உடனே உவமையில் இருந்து ஆண்டவர் சொன்னது, நீ விதைக்காததும் நீ வளர்க்காததுமான செடிக்காக பரிதவிக்கிறாய். இருந்தாலும் என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் அல்லவோ நினிவே மக்கள், அவர்களுக்காக பரிதவிக்காமல் இருப்பேனோ என்று சொன்னபடி புஸ்தகம் முடிகிறது. இந்த 4 அதிகாரங்களையும் எளிமையாக நாம் மனதில் கொண்டு, 1ஆம் அதிகாரம் யோனாவின் அழைப்பும் நிராகரிப்பும், 2ஆம் அதிகாரம் யோனாவின் மனம் திரும்புதலின் ஜெபமும், 3ஆம் அதிகாரம் நினிவே மக்களின் மனம் திரும்புதலின் ஜெபமும், 4ஆம் அதிகாரம் யோனாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உவமையின் பாடம். 4 அதிகாரம் ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுக்கிறது. 1ஆம் அதிகாரம் அழைக்கும் தேவன் என்று வெளிப்படுத்துகிறது. 2ஆம் அதிகாரம் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வெளிப்படுத்துகிறது. 3ஆம் அதிகாரத்தை மனதுருகும் தேவன் என்று வெளிப்படுத்துகிறது. 4ஆம் அதிகாரம் கற்றுக் கொடுக்கும் தேவன் என்று வெளிப்படுத்துகிறது. யோனாவின் புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்று நாம் பார்ப்போம். ஆண்டவர் அழைப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. 2வது பாடம், ஆண்டவருடைய பார்வையில் இருந்து ஒருவரும் தப்பிவிக்க முடியாது. 3வது பாடம், ஆண்டவரின் சித்தம் விலகி செல்லும் போதுதான் நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனை வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது பாடம், ஆண்டவரின் சித்தம் மாறி நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் மற்றவர்களையும் பாதிக்கும். 5வது பாடம், நாம் மரண தருவாயில் இருக்கும் பொழுதும் இக்கட்டான காலத்தில் கூப்பிடும் பொழுது உடனே நம் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார் நம் தேவன். 6வது பாடம், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மனம் தாழ்த்தி மனம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மனதுருகுவார் என்பது உறுதி. 7வது பாடம், போவாஸ் ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே மனம் திரும்ப பதில் தருவார். 8வது பாடம், நம் எதிரிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் நம் ஆண்டவரை போல. 9வது பாடம், இவர் எல்லாம் மனம் மாறுவார்களா என்று நினைக்கும் பலர் கூட நினிவே பட்டணத்தார் போல் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு. 10வது பாடம், யோனாவின் சிறிய பிரசங்கத்தை இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று 6வது வார்த்தையை கொண்ட சிறிய பிரசங்கம் மிக பெரிய எழுப்புதலை உண்டாக்கியது. எவ்வளவு நேரம் பிரசங்கிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. சிறிய பிரசங்கமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோமா என்பதை பற்றி தான் நாம் பார்க்க வேண்டும். என்னும் யோனாவின் புஸ்தகம், ஆண்டவர் கடலுக்கு கட்டளையிட்டார், கடல் கொந்தளித்தது. மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் கீழ்ப்படிந்தது. ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டார், ஆமணக்கு செடி வளர்ந்து. பூச்சிக்கு கட்டளையிட்டார், பூச்சியும் கீழ்ப்படிந்தது. கீழ்காற்றுக்கு கட்டளையிட்டார், கீழ்காற்றும் கீழ்ப்படிந்தது. எல்லாம் இயற்கைகளும்
அது ஆண்டவருக்கு யோனா மட்டும்தான் தாமதமாக கீழ்ப்படிந்தான். நாம் நம்முடைய ஆண்டவருக்கு உடனே கீழ்ப்படுகிறோமா? அந்த இயற்கையை போலதான் யோனா புத்தகத்தில் வெளிப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கூறுகிறேன். யோனாவின் புஸ்தகத்தில் இருக்கும் சம்பவத்திற்கு ஆண்டவர் நடத்திய சம்பவத்திற்கும் உள்ள ஒப்புமையை கூறுகிறது. கடலில் உள்ளவர்கள் காப்பாற்றப்பட யோனா கடலிலே போடப்பட்டான். உலகத்தில் உள்ளவர்கள் காப்பாற்றப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட நம் ஆண்டவர் மீன் வயிற்றில் 3 நாள் யோனா இருந்தார். கல்லறையில் 3 நாள் இயேசு இருந்தார். யோனா மீன் வயிற்றில் இருந்து வெளியே கரைக்கு வந்தார். கல்லறையில் இருந்து வெளியே வந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவின் செய்தியை கேட்டு அநேக புறஜாதியர்கள் மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை கேட்டு அநேக யூதர்களும் புறஜாதிகளும் மனம் திரும்பினார்கள். இந்த யோனாவில் இருந்து நாம் கற்றுக்கொண்டது நம் வாழ்க்கை பாடமாக மாறட்டும். யோனாவை காப்பாற்றிய பாதுகாத்த அதே தேவனை நம்மோடும் கூட நம் தேவன் நம்மளை பாதுகாப்பார். 5 ஆகமங்கள். இதை எழுதியவர் யார் என்றால் எந்த பகுதியில் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இதனை எழுதியவர் மோசே, தேவனிடம் உறவாடும் ஒரு தீர்க்கதரிசி. ஆதியாகமம், லேவியராகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், உபாகமம் போன்ற 5 ஆகமங்களை எழுதியவர். அது மட்டும் அல்ல, யோபு புஸ்தகம், சங்கீதம் 90ஆம் அதிகாரம் எல்லாம் இவர் எழுதியதுதான். வேத அறிஞர்கள் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் கூட மோசேயினால்தான் எழுதப்பட்டது நிதானிக்கிறார்கள். இந்த 5 ஆகமத்திற்கு பின்னால் சரித்திரத்தை நாம் பார்ப்போம். முதலில் ஆதியாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 7 நாட்களில் உலகத்தில் தொடக்கம், மனிதனின் பாவத்தின் தொடக்கம், பூமி எங்கும் பொல்லாத மனிதர்களின் பெருக்கம், அவர்கள் மாற மாட்டார்கள் என்று இறைவனின் ஏக்கமும் பேழையை கட்டுவதற்கு நோவாவின் அழைப்பும் உலகத்தை அழித்த ஜலப்பெருக்கமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்பு 12ஆம் அதிகாரம் முதல் என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம். ஆபிரகாமும் குடும்பத்தை பற்றியும் அவருடைய சந்ததியை பற்றியும் தான் ஆபிரகாமின் வரலாறு, ஈசாக்கின் வரலாறு, யோசேப்பின் வரலாறு. இந்த சம்பவத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் சேர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவர் அதை நிறைவேற்றுவாரா இல்லையா என்பதை பற்றி தான் அதற்கு ஆதியாகமம், யாத்ராகமம் பதில் கொடுக்கிறது. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 40 அதிகாரம் கொண்டது. முதல் அதிகாரத்தில் இருந்து 15வது அதிகாரம் வரை ஆபிரகாமின் வம்சத்தார் எகிப்தில் 430 வருடம் அந்நிய தேசத்தில் அடிமையாய் வைத்தார். அவர்கள் எகிப்தின் ராஜாவின் கையில் இருந்து மோசேயினால் விடுதலையாக்கப்பட்டு செங்கடல் வழியாக மறுகரைக்கு சென்றார்கள். இப்படி 430 வருடம் கடந்து பின்பு யாத்திரையாக சென்று சீனாய் மலைக்கு வந்தார்கள். இந்த சீனாய் மலைக்கு ஆண்டவர் 10 கட்டளை, ஆரோக்கிய கட்டளைகள், சடங்காச்சார கட்டளைகள், சமூக நீதி கட்டளைகள் என்று 613க்கும் மேற்பட்ட சட்டங்கள் ஆகியவற்றை ஆண்டவர் கொடுத்தார். தேவன் வசிக்கும் ஆசரிப்பு கூடாரம் மாதிரியும் மோசேக்கு காண்பிக்கப்பட்டது. இவை சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. சீனாய் மலையில் 1 வருடமாக கூடாரம் போட்டு குடியிருந்தார்கள். 613 சட்டங்களை கற்றுக்கொண்டார்கள். எண்ணாகமத்தில் சீனாய் மலையில் இருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க அவர்கள் 10 பேர் அவிவிசுவாசமான தகவல் கொடுக்க 40 நாள் பிரயாணத்திற்கு 40 வருடம் பிரயாணப்பட்ட தேவன் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் 40 வருட இஸ்ரவேலின் வனாந்தர யாத்திரையை யோர்தானுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள்
உபாகமம் கானான் தேசத்தில் அடியெடுத்து வைக்கும் விசுவாச தலைமுறைகளுக்கு மோசே மரிக்கப்படுவதற்கு கடைசி முன் பிரசங்கமும் கடைசி ஆலோசனைகளுக்கும் கடைசி வார்த்தைகளுக்கும் நினைவூட்டுதலாக சொல்லப்பட்டது. மோசேயின் இந்த புஸ்தகம் நிறைவு பெறுகிறது. இவர்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்கு போனார்களா என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 ஆகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் சோதனையின் போது சாத்தானை ஜெயிக்க 2ஆம் வருகையிலும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல லோத்துவின் காலத்திலும் நடந்தது போல ஆதியாகமத்தில் இருக்கிறது. மறுபடி பிறப்பது என்றால் என்ன? நிக்கோதேமாவிடம் வெங்கல சர்ப்பம் மோசேயால் உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் காட்டி இருக்கிறார். 10 குஷ்டரோகிகளை குணமாக்கும் போது லேவியரகத்தில் உள்ள வசனத்தின்படி ஆசாரியன் இடத்தில் போய் காண்பிக்க சொன்னார். உயிர்த்தெழுதலை பற்றிய விவாதம் ஏற்படும் பொழுது, விவாகரத்து பற்றிய விவாதம் ஏற்படும் பொழுதும், ஓய்வு நாளை பற்றிய விவாதம் ஏற்படும் பொழுதும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலை பற்றியும் விவாதம் ஏற்படும் பொழுது 5 ஆகமத்தில் இருந்துதான் வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி இருக்கிறார். முழு இருதயத்தோடு தேவனை நேசி, தன்னை போல பிறனையும் நேசி என்று இயேசு சொன்ன 2 புதிய கட்டளைகள் 5 ஆகமத்தில் உள்ள வசனங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகமங்கள் இயேசுவின் அஸ்திபாரம். அதில் உள்ளவைகளையும் 2ஆம் வருகைக்கும் சம்பந்தம் உண்டு. மறுபடி பிறப்பதற்கும் சம்பந்தம் உண்டு. மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாமின் வம்சத்தை தடைகளை தாண்டி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கானான் தேசத்திற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்த்தது போல ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியான நம்மையும் பரம கானானுக்கு நிச்சயமாய் வழி நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம் மோசேயின் ஆகமங்கள் நம் வாழ்வின் அஸ்திபாரம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இயேசு ஒளி என்பது தேவன் ஒளியாய் இருக்கிறது. ஒளியானது நீதிக்கும் அறிவுக்கும் ஒளிக்கும் அடையாளம். அது ஜீவனுக்கும் அடையாளம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுடைய ஒளியாய் இருந்தது என்று வேதம் வாசிக்கிறோம். சூரியன் ஒளி கொடுக்கிறது போல எல்லா மனுஷருக்கும் ஒளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26 படி, கர்த்தரை தம் நம்பிக்கையாக வைத்து அவரை சார்ந்து இருக்கிற நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நமக்கு இடையூறாக அநேகர் வரலாம். நமக்கு திறக்கப்பட்ட கதவுகள் மூடப்பட்டு விட்டதே என்று கலங்க வேண்டாம். ஒரு கதவு மூடப்பட்டால் நாம் கர்த்தரை விசுவாசித்தால் நமக்கு 1000 கதவுகள் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் பயப்படாமல் நம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசமாய் இருந்தால் நம்முடைய காரியம் நிறைவாய் இருக்கும். சங்கீதம் 36:9 படி, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன். இவ்வளவு இருளான காரியங்களில் சூழ்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இருள். ஆனால் இயேசுவே, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். சத்துருவின் ஆவிதான் இருளை கொண்டு வருகிறது. துன்மார்க்கனையும் அநியாயங்களையும் காற்றையும் நோய்களையும் இழப்புகளையும் நீதியற்ற காரியங்களையும் தான் இருள் கொண்டு வருகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உனக்குள் வருகிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கண்கள் உன்னை நோக்குவதாக. அப்பொழுது ஜீவ ஒளி உனக்குள் பாய்ந்து செல்லும். என் நீதியை உனக்குள் ஊற்றுவேன். நான் வாழ்வில் நியாயாதிபதியாய் இருப்பேன். உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். உலக இருளின் நடுவே நம் வெளிச்சம் பிரகாசிக்கும்.
ஆம், தேவன் இதை நமக்கு செய்வார். இரண்டாவதாக, ஜீவ ஊற்று ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 4:14 இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இயேசுவானவர் ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்க முடியும். அந்த நீர் என்ன என்றால், இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதியாக ஓடும் என்றார். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொல்லுகிறார், இன்னும் மகிமைப்படாதிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வருவதன் மூலம் ஜீவ ஊற்று உங்களில் பாயும். உலகத்தின் இருள் உங்களை தாங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உலகத்தின் வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதியான வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். ஜீவ ஊற்று பாயும் நீதியின் மூலம் மற்றவர்களும் ஜீவன் பெறுவார்கள். உங்களிடத்தில் இருந்து பாயும் ஜீவ தண்ணீர் தேசங்களை குணமாக்கும். ஆகவே கலங்காது இருங்கள், நீங்கள் தேசங்களை குணப்படுத்தும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகையால் தான் கர்த்தர் முதலாவது நம்மை குணமாக்கி தேவ ஆவியை நமக்குள் ஜீவ தண்ணீராக வைத்திருக்கிறார். கிருபையை அனுபவித்து மகிழ்வோம். தாழ்மையுள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். 1 பேதுரு 5:6 சொன்னபடி, ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் வந்து இருப்பதற்கு நன்றி. இந்த வார்த்தையையும் வாழ்க்கையில் உண்மையாய் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவர் நம்மை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். ஒருவேளை நாம் விரும்பாத இடத்தில் வேலை செய்யலாம், விரும்பாத இடத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை கைவிட்டார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இல்லை, கர்த்தர் நம் உண்மையை பார்க்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் அடங்கி இருந்து சிறிய காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். நாம் தேவனுக்காக காத்திருக்கிற சரியான நேரம் இது நம் வாழ்க்கையில் நம் உயர்த்துவதற்கும் அவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்கும் நம் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் தேவனுடைய பார்வையில் நம் தயவு பெற்று இருந்தால் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை துதியுங்கள். இந்த வாக்குறுதியை உரிமையாக்கி கொண்டு ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக. அவமானம் துன்புறுத்துதலின் வழியாக கடந்து சென்ற யோசேப்பை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அவர் தனது சொந்த சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனாலும் தேவன் வல்லமையுள்ள கரத்தின் கீழ் தாழ்மையுடனும் அமைதியுடனும் இருந்தார். அவர் மீது பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அங்கேயும் அவரது பணி அவரை உயர்த்தியது. இறுதியில் தேவன் அவரை தேசத்தில் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். நாம் வெட்கப்படுகிறோமா? அவமானத்தை சந்திக்கிறோமா? ஜனங்களால் பரியாசம் படுகிறோமா? நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மை உயர்த்துவார். நம்மை ராஜாக்களோடும் மேன்மையான மக்களோடும் உட்காரச் செய்வார். உற்சாகமாய் இருப்போம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.